வணக்கம், வெல்கம் டு another episode of PR Cricket Chat. செகண்ட் டேஸ் பிளே இந்தியா இங்கிலாந்து தரம்ஷாலா. நேத்தியே நான் சொன்னேன், இங்கிலாந்துக்கு பெரிய போலிங் பர்ஃபார்மன்ஸ் தேவை, இன்னைக்கு தேவையாக இருந்தது, வரலை. இந்தியா ஒரு 100-120 ரன் லீடை அலோட் பண்ணுறதாங்கன்னா சான்ஸ் இருந்தது. பட் கில் செஞ்சுரி, ரோஹித் சர்மா செஞ்சுரி, சர்ஃப்ராஸ் 56, படிக்கல் 61, அவங்க ரெண்டு பேர் கூட செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். 475 இந்தியா லீடிங், 257 ரன் லீட். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முடிஞ்சிடும் கேம். ஹைதராபாத்லேயும் இதே மாதிரி தான் இருந்தது, 190 தான் லீடு. ஹைதராபாத்லேயும் இப்படி தான் இருந்தது. இங்கிலாந்து 420 ரன் அடித்தாங்க. பட் அந்த எக்ஸ்பேக்டர் இருக்குது இந்தியா போலிங்கில். குல்தீப் யாதவ் இஸ் தேர். ஹைதராபாத்தில் குல்தீப் இல்லை. ஸோ 420 ஒரு வாட்டி அடிக்கலாம் தேர்ட் இன்னிங்ஸில். ஒரே சீரீஸில் 2 வாட்டி இந்தியன் பிச்சஸில் தேர்ட் இங்கிலாந்து 400+ அடிக்கிறது கஷ்டம். அப்படி இங்கிலாந்து அடித்தாங்கன்னா ஃபென்டாஸ்டிக், விச் மீன்ஸ் இந்தியாவுக்கு ஒரு 150-160 சேஸ் இருக்கும். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முடிஞ்சிடும் கேம். பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் கில் ஒரு சூப்பர் நாக். ஒரு ஸ்டேஜில் வந்து கில் வந்து இந்த சீரீஸில் ட்ராப் ஆகிட்டு வர மாதிரி இருந்தது. பட் அந்த வைசாக் டெஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்ததுலேருந்து கில்லோட ஸ்டாக் மேலே போயிருக்கு. இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, ஆலி போப் நம்பர் 3, கில் நம்பர் 3. ஹைதராபாத்தில் ஆலி போப் 196, அப்படியே அவர் டீமை இது கூட்டிகிட்டு போயிட்டார் விக்ட்ரிக்கு. கில் ஃபெயில் ஆனார் அந்த சேஸில். எல்லோரும் கில் ட்ராப் பண்ணணுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆலி போப் என்னன்னா அந்த 196க்கு அப்புறம் அடிக்கவே இல்லை. அண்ட் கில்லோட ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு. நாளைக்கு மேபி ஆலி போப் அடிப்பாரா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இங்கிலாந்து ட்ரை பண்ணாங்க. பட் இது ஒரு ஃப்ளாட் பிச் தாங்க. நேற்று ஃப்ளாட் பிச்சிங். இங்கிலாந்து 10 விக்கெட் விட்டது பெரிய தப்பு. ஒன்றும் டேர்ன் ஆகல பந்து. அது குல்தீப் பாலை டேர்ன் பண்ணார். பிச் வாஸ் நாட் ஹெல்பிங் ஸ்பின். நாளைக்கு பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு. பட் ஐ டோன்ட் திங்க் இது தேர்ட் டே தாண்டி போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன எப்படி போகுது. இல்லை இங்கிலாந்து 4th டேக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. கிரேட் டே ஃபார் இந்தியா. அண்ட் ரோஹித் சர்மா 2 செஞ்சுரிங்க, ரொம்ப பாராட்டணும் இந்த சீரீஸில். அண்ட் 2 செஞ்சுரியுமே கடைசி 3 டெஸ்ட் மேட்ச்சில் வந்திருக்கு. ராஜ்கோட்டில் 33 for 3 இந்தியா ஃபர்ஸ்ட் மார்னிங், அங்கேருந்து ஒரு செஞ்சுரி, இன்றைக்கி ஒரு குரூஷியல் செஞ்சுரி. ஸோ ரோஹித் சர்மா ப்ரூவ் பண்ணுறாரு அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு. ரோஹித் சர்மா த கேப்டன். இன்னும் 2-3 அட்டாக்கிங் ஃபீல்டர்ஸை பேட் பக்கத்தில் வச்சா நல்லாயிருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி செகண்ட் இன்னிங் பண்ணுவார். செகண்ட் இன்னிங் அஸ்வினோட நியூ பால் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் டெஃபினட்டாக தேர்ட் டேலேருந்து பால் வில் டர்ன், பிச்சு உடைய ஆரம்பிக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நாளைக்கு தேர்ட் டேஸ் பிளே முடிஞ்சப்பறம் நம்ம திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ, வணக்கம், பாய்.